கிளி 50 பைசா, எலி 45 பைசா. இன்னும் ஒரு பையிலும் காணோம். அவன் கிளி ஜோசியம் மட்டும்தான் பாப்பான். நான் எலியை சேர்த்து வச்சு பாக்குறேன், ஒருத்தனும் வரமாட்டேங்கிறானே. ஒருவேளை நம்ம ஜாதகம் சரியில்லையோ. வந்துட்டா பெருசா காலங்காத்தால குச்சியை தூக்கிட்டு பொண்டாட்டியா லட்சணமா வீட்டுல இருந்து வேலை செய்வோம்னு இல்லாம புருஷனுக்கு போட்டியா கைரேகை ஜோசியம் பார்க்க வந்துட்டா. போனது வந்தது இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் புட்டு 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 வச்சிடறேன் சார். புட்டாமலே நான் வைக்கிறேன் சார். நடக்க போறது நடக்காது, ஓடுறது ஓட போறது எல்லாத்தையும் விலாவரியா நான் சொல்றேன் சார். 2 பேர்ல காசு வாங்காம யார் ஜோசியம் பாக்குறது? காசு வேணாம் சார், கடனுக்கு நான் சொல்றேன். பாஸ் சார். அடியே இப்ப தாண்டி புரியுது நீ எதுக்கு ஜோசியம் பார்க்க வர்றேன்னு. ஆள் பிடிக்க வர்றேன் அப்படித்தானே? ஆளும் பிடிப்பேன் காலும் பிடிப்பேன். அடாடா உங்க சண்டையை வீட்டுல வச்சுக்கலாமே. நீ வா சார், இது ஒரு அலைச்சல் கேஸ். அலச்சல் கேசா? சட்டை இன்னைக்கு வீட்டுக்கு வா, சிலிப்பு ஒண்ணு. நல்லா உட்கார் சார். அடே எலிப்பையா, ஐயாவோட ராசிக்கு கூண்ட விட்டு வெளியே வந்து ஒரு நல்ல சீட்டா பொறுக்கி எடுப்பா. வா வா. உள்ள போ. ஆஹா, ஆதிசங்கரர் படம் சார். இதுக்கு என்ன பலன் தெரியுமா? அவர் மாதிரி காவிய கட்டிட்டு தேசாந்தரம் போன்னு சொல்லுவாரு. அவர் பேச்ச கேட்காதே. அடியே உனக்கு ஈடு கொடுக்க முடியாம நான் தாண்டி ஒரு நாளைக்கு தேசாந்தரம் போக போறேன் சார். ஜெகத்குரு படம் உங்களுக்கு வந்ததால ஜேங்கிற இடத்துல பேர் ஆரம்பிக்கிற ஒரு பெரிய மனுஷனுடைய உதவி கண்டிப்பா கிடைக்கும். உங்க வாக்கு பறிச்சுட்டா உங்களை பெருசாக்க வைக்கிறேன். ஜெயசீலன். யாரு என்னன்னு தெரியாத ஒரு புது ஆளை இந்த வீட்டுல தங்க வைக்க நான் சம்மதிக்கவே மாட்டேன். அவர் யாரா இருக்கட்டும் என்னவா இருக்கட்டும், முகத்தை பார்த்தா நல்ல மனசனா தெரியுது. அவரை இந்த வீட்டுல தான் தங்க வைக்க போறேன். இப்படி நல்ல மாதிரி நடிச்சு கையை கடிச்சு சுருட்டிட்டு எத்தனை பேர் கம்பி நீட்டி இருக்கான்னு உனக்கு தெரியுமா? ஆமா தம்பி, வழக்கத்துக்கு மேல இவ்வளவு ஒத்துமையா அமைதியா இருக்கீங்க. இப்பதான் புயல் அடிச்சு ஓஞ்சிருக்கு, நீ வந்துட்டல்ல. பூகம்பம் தான் அது வழக்கமா அவங்க வீட்டுல ஏற்படுறதான். அது போகட்டும், ஒரு சந்தோஷமான செய்தி. எனக்கு வேலை கிடைச்சிருச்சு, அதுவும் நீ சொன்ன ஜெயலலிதா ஆசாய் மூலமா. எப்படி நம்ம எலி ஜோசியம்? அட்டகாசம். எனக்கு உதவி செய்யணும். எதுவா இருந்தாலும் எனக்கு கேளு, உனக்கு என்ன பண்ணனாலும் தரேன். ரொம்ப சந்தோஷம். நான் மாசம் 100 ரூபாய் பணம் தர்றேன். என்ன தெரிய ஒரு பொண்ணு வருவா, அதை அவகிட்ட கொடுத்துடணும். யார் அந்த பொண்ணு? அது உங்களுக்கு தேவையில்லாத விஷயம். நான் சொன்ன மாதிரி பணம் கொடுக்கறது தயார்னா சொல்லுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. அவ யாராச்சும் இருக்கட்டும், அவளுக்கு உனக்கு காதல் எதில் இல்லையே, என்கிட்ட சொல்லிட்டுப்பா. அப்பதான் எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கும். அது பத்தி மட்டும் யாராவது கேட்டீங்க, இனிமே இந்த வீட்டு வாசப்படி மிதிக்க மாட்டேன். தப்புப்பா, ஒண்ணு கேட்க மாட்டேன். வெந்நீர் போட்டு வச்சிருக்கேன், போய் கை காலை கழுவிட்டு வா. என்ன சட்டை? வெந்நீரா போட்டு வைக்கிற வெந்நீர், அதுலயே அவனை முக்கி எடுக்கிறேன். முக்கை இருக்கிற மகானதை பாரு. எனக்கு இருக்கிற கவலை எல்லாம் அந்த 150 ரூபாய் வாங்க போற பொண்ணு யாரு, அவளுக்கு இவனுக்கு என்ன உறவு, அவ யாரா இருக்கலாம்? உன் நிம்மதியை கெடுக்க அவ, ஏன் நிம்மதியை கெடுக்க இவன். எனக்கு வர்ற கோபத்துக்கு கல்ல எடுத்து நசுக்கிக்கலாம் போல தோணுது. என்னையா நெசமாவே கோச்சுக்கிட்டியா? யோ, நான் படபடன்னு பேச அவ்வளவுதான்யா. உன் மேல எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமா? யோ, எனக்கு அது ரொம்ப தன்னானே நானே தன்னானே. எப்பா சமையல் சீதாபதி ஐயா, கூட்டு பொரியல் வடபாயசம் அப்பளம்னு சாப்பாடு அட்டகாசமா இருக்கணும். கவலையப்படாதீங்க, நல்ல ஹோட்டலா பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். யோ, இந்த வீட்டுல நீ இருக்கே இருக்க சமையலுக்கு தான். சக்க பிரதமனும் மலபார் அவியலும் முக்கியமா வேணும். சாப்பாடு ஒண்ணா இருக்கணும். எல்லாம் இன்னைக்கே வா. பின்ன நாளைக்கா? இன்னைக்கு என்ன சார் விசேஷம்? 10 வருஷத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவும் என் தங்கச்சியும் என்ன பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அவங்க இந்த ஊர்ல இருக்காங்களா? கோட்டயத்துல ஒரு ஏலக்காய் எஸ்டேட் இருக்கு, அதை பாத்துக்கிட்டு அங்கேயே இருக்காங்க. இத்தனை நாளா இவங்களுக்குள்ள வெறும் கடித போக்குவரத்து தான். அம்மா அன்னைக்கு பார்த்த மாதிரி அப்படியே இருக்காங்க. தங்கச்சி தான் மதம் வளர்ந்துட்டா. ஆனா என் தங்கச்சிக்கு தமிழ் சுட்டு போட்டாலும் வராது. கேரளாவிலே பிறந்து கேரளாவிலே வளர்ந்துட்டாளா, மலையாளம் தான் நல்லா பேசுவா. அம்மா எப்படி? ஐயோ, தமிழ் பிரமாதமா பேசுவாங்க. ஆனா அடிக்கடி ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வரும். மோனே, யார் இந்த கிராக்கு? என் செக்ரட்டரி. எடோ, செக்ரட்டரி பெத்தவன் நான் குத்துக்கள் மாதிரி கக்கத்தில் நிக்கிறேன். கக்கத்துலயா? ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓ, பக்கத்துலயா? ஆமா, என்ன வச்சுக்கிட்டே இவ்வளவு தங்கச்சி இல்லைங்கிறானே, இப்படி ஒரு செக்ரட்டரி உனக்கு தேவையா? நியாயமான கேள்விதான், பதில் சொல்லுங்க. எடோ, 10 மாதம் சுமந்து நானே செத்து செத்தா இல்ல பெத்து ஆளாக்கி கூட்டிட்டு வந்திருக்கேன்.
அவளை பார்த்து இவனோட தங்க இல்லைன்னு சொல்றேன். இன்னும் கொஞ்சம் விட்டா என்ன அவளோட நாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கே. தாயே இல்லைன்னு சொல்லுவ போல இருக்கே. அதே தியாகம், கூட பிறந்த அண்ணனும் பெத்த தாயும் சொல்றாங்க. நீங்க வேணா அலட்டிக்கிறீங்க. போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு இவன் கேக்க பிடிச்சு திருக்கணும் போல இருக்கு. அம்மா மூக்கே. மூக்கே. அவன் தான் தெரியாதனமா உளறானா? நீங்க எதுக்கு அம்மா கோவப்படுறீங்க? அது சரி, ரொம்ப நேரமா கையில சிகரெட் வச்சுக்கிட்டே அலையிறியே, நெருப்பட்டி இல்லையா? அதுவா, சிகரெட் தான் என் கையில, லைட்டர் அவ கையில. ஏன் அப்படி? 3 மணி நேரத்துக்கு ஒரு சிகரெட் தான் பிடிக்கும். இது அம்மாவுடைய ஆர்டர். தாத்தா 3 மணி நேரம் ஆக போகுது போல இருக்கு. கமா. இன்னும் 5 நிமிஷம் பாக்கி இருக்கு. எல்லாரும் சாப்பிட வாங்க. ஜோசியம், எனக்கு ஒரு சந்தேகம். ஒரே உருவத்துல 2 பேர் இருக்க முடியுமா? ஒரே உருவத்துல நான் 3 பேரை பார்த்திருக்கேன். 3 பேரை ஒன்னா பாத்துருக்கியா? ஒன்னாவே பார்த்திருக்கேன். எங்க? தெய்வ மகன் சினிமா படத்துல 3 சிவாஜி ஒன்னா வருவாங்களே. அடச்சே, அவர் சினிமாவில கேட்கலையா, நிஜ வாழ்க்கையில கேட்கிறாரு. நீ சொல்லு கண்ணா. ஒண்ணுமில்ல, என் பொண்டாட்டி மாதிரியே ஒருத்தி என் முதலாளியோட தங்கச்சியை சொல்லிட்டு வந்திருக்கா. உயரம், உருவம், நிறம் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. உனக்கு கல்யாணம் ஆச்சா? கல்யாணம் ஆகி விவாகரத்து முடிஞ்சு போச்சு. அது சரி, ஏப்பா விவாகரத்தாச்சு? அத பத்தி மட்டும் கேட்காதீங்கன்னு உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல. என்னமா நீ சொன்னா தானே பாரம் குறையும். சொல்லு கண்ண. சொல்றேன். வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டியே, உன் வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த? சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கேன். நெத்தில அகலமா ஒரு குங்குமம் போட்டு 8 கஜ புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும். கால்ல மெல்லிசா ஒரு கொலுசு மாட்டிக்கிட்டு குடும்ப பாங்கா இருக்கணும். கையில புரிசோட குச்சி வண்டி இருக்கணுமா? அதெல்லாம் எதுக்கு? வயசேத்தனுக்குள்ள இருக்கணும். மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு என்னப்பா வயசு? நல்லா சண்டை நடக்குங்க. அப்புறம் என்னாச்சு கண்ணா? நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது. அன்னைக்கு ஆடி கிருத்திகை கோயிலுக்கு போயிருந்தேன். தங்க எப்படிமா இருக்கா? அப்படியேதான் இருக்கா. சீக்கிரமே குணமாயிடும். வர சாமி, தட்டை மாத்தி கொடுத்துட்டீங்களே. அடேடே, கவன பெருசுக்கா உன் தட்டை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டோம் போல இருக்கு. என்ன பண்றது? கவலைப்படாத, பக்கத்து தெருவுல 15ஆம் நம்பர் வீட்டுல தான் அந்த பொண்ணு இருக்கா. போற வழியில இதை கொடுத்துட்டு உன் தட்டை வாங்கிக்க. தப்பா நினைச்ச மாட்டாளா? அதெல்லாம் நினைக்க மாட்டாப்பா, சங்கமான பொண்ணு. கேட்கறதுன்னு தப்பா நினைக்காதீங்க. அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா? காலகாலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாளாச்சு. கைகால் விளங்காத தங்கச்சி வச்சுட்டு அந்த பொண்ணு பட்ட கஷ்டம் இருக்கு, சொல்லி முடியாதுப்பா. அப்படியா? அப்ப வருமானத்துக்கு? லட்சுமி, சரஸ்வதி, அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்கறா. 50 100 கொடுப்பா போல இருக்கு. அதான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன். இப்பதான் புரியுது. பாவம், அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணை திறக்கணும். நட்சத்திரம், புனர்பூசம், கிருஷ்ணமூர்த்தி. ஓஹோ, அந்த பணத்தை நீ என்கிட்ட வந்து வாங்கிக்க சொன்னியா? ஆமா. இதுக்கடையில என் முதலாளியோட தங்கச்சின்னு சொல்லி அவள மாதிரியே ஒருத்தி அங்க நுழைஞ்சிருக்கா. அவ உண்மையிலேயே என் முதலாளியோட தங்கச்சி தானா, இல்ல என் பொண்டாட்டி அங்க போய் வேஷம் போட்டிருக்காளான்னு தெரியாம குழம்பிக்கிட்டு இருக்கேன். இதுல குழப்பமே தேவையில்லை. நிச்சயமா அவன் பொண்டாட்டிதான். ஏதோ திட்டம் போட்டு தான் இங்க வந்திருக்கான். இந்த ஆளு முதலாளி, இவர் சம்சாரத்துக்கு என்ன மாமனா மச்சானா? கண்டிப்பா அந்த பொண்ணு பொண்டாட்டியா இருக்க முடியாது. தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டிதான். தங்கச்சி தான். பொண்டாட்டிதான். எதை வச்சு நீ பொண்டாட்டின்னு சொல்ற? ஒரே மாதிரி 2 பேர் இருக்கிறது நம்ப முடியாத விஷயம். ஏன் நம்ப முடியாது? ஒரே மாதிரி ரெட்டப்பிறவிங்க இருக்கிறது இல்ல? அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி அப்படி இருக்கலாம் இல்லையா? அது கூட பிறந்த பொறப்பியா? யாரு கண்டா? இவர் சம்சாரத்தோட அப்பா ஒரு காலத்துல அந்த முதலாளி வீட்டு பக்கமா போய் மேய்ஞ்சிருக்கலாம் இல்லையா? நிறுத்துங்க. என் முதலாளிக்கு புரிவேன் கோட்டையம், என் பொஞ்சாதிக்கு புரிவேன் திருச்சி. என் முதலாளியோட தங்கச்சிக்கு சுட்டு போட்டாலும் தமிழ் வராது, என் பொஞ்சாதிக்கு சுட்டு போட்டாலும் மலையாளம் வராது. வந்திருக்கிறவா மலையாளத்துல பிறந்து கட்டுறான். என் பொண்டாட்டிக்கு கோபம் வந்தாலும் சரி, குசி வந்தாலும் சரி, என்ன தடைன்னு தான் சொல்லுவா. அது அவ தாய்மொழி. அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு ஆபத்தோ ஆவேசமோ வரும்போது தன் தாய்மொழியில தான் கத்துவா. நீ என்ன பண்ற? வீட்டுக்கு அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆபத்தை உண்டு பண்ற.
அவன் மலையாளத்துல கத்துனான்னா உன் முதலாளியோட தங்கச்சி, தமிழ்ல அலர்னான்னா உன் பொண்டாட்டி. எப்படிமா என் யோசனை? ஐயோ ஜோசியம், நீ உருப்படியே சொன்ன ஒரே யோசனை இதுதான். நான் வரேன். பாத்தியா என்ன பத்தி அவர் என்ன சொல்லிட்டு போனார்? கடவுள் உனக்கு பெருசா மூளையை கொடுத்துருக்கான தவிர. சரி அதை விடு, அந்த பொண்ணை பத்தி என்ன விஷயம்? நிச்சயமா அந்த பொண்ணு முதலாளியோட தங்கச்சி தான். இல்ல பொண்டாட்டி தான். என்ன பண்ண கட்டுறேன்? பொண்டாட்டியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன், தங்கச்சியா இருந்தா நான் மொட்டை அடிச்சுக்கிறேன். சொல்லாமா கொஞ்சம் தள்ளி கொண்டாங்க. யார் நீ? சிகை அலங்காரம் சின்னசாமி. ஒட்டன்னு சத்தம் வந்தது, உள்ள நுழைஞ்சிட்டேன். பந்தயமே இப்பதான் கட்டியிருக்கோம், அதுக்குள்ள கடையை பரப்பி கத்தி வேற திட்டுறியா? தொழிலாளரும் துடிச்சிட்டு இருக்கேன். முதல் மொட்டை நீதான். சிகை அலங்காரம் தேவைப்படும் போது சொல்லி அனுப்புறோம், அப்ப வந்து நீங்க கை வச்சா போதும். நீ ஒண்ணும் சொல்ல வேணாம், வர்ற வழி போற வழிதான் நானே வந்து கண்டுக்கிறேன். யாருக்கு மொட்டை அடிக்கிறதுன்னு முடிவாகி போச்சா? இந்த ஆட்டையா ஏவா குந்திவா கொஞ்சம் தண்ணி கொண்டா. நீ சுமாரியா? அவ ஏதோ வெறுப்புன்னு சொன்னா நீ வலிச்சுட்டு போல் இருக்க. அப்ப அம்மா ஜெயிக்கலையா? அது இனிமே தான் தெரியணும். யாரு வீட்டுக்கு புதுசா இருந்தாலே? இருந்தாலும் இல்ல பெருசாலும் இல்ல, மொட்டை அடிக்க வந்திருக்காங்க. ஆமா நீ போற விஷயம் என்னாச்சு? அதை ஏன்பா கேக்குறேன்? அவக்கா சாப்பிட்டதும் அவன் வாந்தி எடுத்துட்டான். அப்போ அவன் பொண்டாட்டி இல்லையா? வா 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 வா. யோ இவ தலையில கைய வையா, 5 நிமிஷத்துல இவள நான் மொழுமொழுன்னு பாக்கணும். குத்து சுமாரியா? அவ வாந்தி எடுக்கிற மாதிரி பாவனை பண்ணிருப்பான்னு ஏன் நினைக்க கூடாது? அப்படியே இருக்கலாம். அவ யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்களா? அதை விட்டுட்டு ஏன் தலைய மொட்டை அடிக்கிறதுலயே இருக்கியா நீ? அப்போ நான் இருந்து சாப்பிட்டு போய காலங்காத்தா யார் முகத்துக்கு மூச்சுன்னு தெரியல. முதல் போனியே செவத்து போச்சு. அடியே உனக்கு அதிர்ஷ்டம் வச்ச இருக்குடி, இல்லன்னா இன்னைக்கு உன் தலை தப்பிச்சிருக்குமா? நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் எனக்கு அதிர்ஷ்டம் மட்டும் இருக்கியா? அதனாலதான் உன் பொழப்பே ஓடிக்கிட்டு. கரெக்ட். மச்சன்னு சொன்ன உடனே ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தி பாஷையை மாத்திக்கலாம், பழக்க வழக்கங்களை மாத்திக்கலாம், ஆனா உடம்புல இருக்கிற அங்கடையாங்களை மட்டும் மாத்திக்கவே முடியாது. என் பொண்டாட்டி முதுகுல பழிச்சுன்னு தெரியற மாதிரி ஒரு கருப்பு மச்சம் இருக்கு. அதை வச்சு அவ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு வரேன். ஏடா கூடமா எட்டி பார்த்து முதுக டின்னு கட்டிட்டு வர போறான். அப்படியே வந்தாலும் வெந்நீர் ஒத்தோட கொடுக்க நான் இருக்கேன், நீ போ. யோ இன்னைக்கு ஜோசியத்துல எவ்வளவு சம்பாரிச்ச? என்ன ஒரு 5 ரூபாய் இருக்கும். அவ்வளவு என்கிட்ட கொடுத்துட்டியே, சாராத்துக்கு என்னையா பண்ணுவேன்? இந்தா 2 ரூபாய் வச்சுக்க. ஐயா அம்மா எங்க காணோம்? படுக்கறையில. ஐயாவுக்கும் அம்மாவுக்கும் பலத்த சண்டை. ஐயா நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. ஐயா அவரோட டெய்லி கோட்டாவில ஒரு சிகரெட்டை கூட குடிச்சிட்டாராம். அதனால தோட்டா பறந்துகிட்டு இருக்கு. பனைவனே இப்படி தனியா இருக்கணும். இவ்வளவு ஒரு அஸ்தி கூட சிகரெட் வலிக்கிறது கண்டு நான் வல்லாது பேடிச்சு போயிச்சேட்டா. எலும்பு கூட எங்க? இவரு தானே. அப்படி ஒண்ணும் இல்லையே, இந்த பொண்ணு ஏதோ மனப்பிராந்தியில வளருது. பிராந்தியாவது ரிஸ்கி ஆகுது, கொஞ்சம் விட்டா என் பொண்ணுக்கு கண்ணே தெரியாதுன்னு சொல்லுவ போல இருக்க. எல்லாரும் பேசாம இருக்க. பிராந்தி ரிஸ்கி நீங்க மூடிய மாத்திட்டீங்க. லதா லதா ப்ளீஸ். நோ, உங்க கோட்டா முடிஞ்சு போச்சு. ஒரு சொட்டு கூட தரமாட்டேன். இத பாரு, நாளை கோட்டை கட் பண்ணிக்க. நீங்க ஒரே ஒரு பேக். வெட்டிங் டேல கொடுத்ததுலயே 3 பெக்கு பாக்கி இருக்கு. கண்டிப்பா கிடையாது சார். உங்க ஆரோக்கியத்துல இவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கிறவங்க மனைவிக்காக அந்த ஒரு பெக்கை ஏதா தியாகம் பண்ணக்கூடாது. என் ஆரோக்கியத்துல மட்டும் இல்லப்பா, என் சந்தோஷத்திலையும் அவ கண்ணும் கருத்துமா இருக்கா. அதனாலதான் நான் இவருடைய பர்மிஷனே கேட்டேன். உனக்கு விருப்பம் இல்லைன்னா எனக்கு நிச்சயமா வேண்டாம். சந்திரா, என் கண்ணே, உனக்கு ஏதோ திருஷ்டி விழுந்துருக்கு. நாளைக்கே சுத்தி போடுறேன். கண்டதை பார்த்து பயந்துக்காதம்மா. சரி அம்மே. உன் அழகுக்கும் உன் குணத்துக்கும் உன்னை கட்டிக்க போறவன் ரொம்ப கெடுத்து வச்சிருக்கணும். என்ன கொடுத்து வச்சிருக்கணும்? அது இல்ல சீதபேதி. சீதாபதி அது என்னமோ தெரியலப்பா, என் வாயில பேதி பேதின்னே வருது. அது வாயில வரக்கூடாதுமா. என் மகன் மேல என் மகன் வச்சிருக்கிற பாசத்தை பார்க்கும்போது நான் எவ்வளவு சந்தேகப்படுறேன் தெரியுமா? சந்தோஷப்படுறீங்கல்ல? ஆமா. சொல்லி தொலைக்கிறது. நான் வேற என்ன சொன்னேன்? 2 ஒண்ணு தோடு. எதுக்கியா தோட நடுவிரல? அப்ப வந்திருக்கிறவோ தியாகவோட முதலாளிக்கு தங்கச்சி தான். 2 ஒண்ணத்தோட ஆட்காட்டி வந்திருக்கிறதா தியாகவோட கொண்டாட்டிதான். ஐயோ ஐயோ, இப்படி ஒரு அறிவுபூர்வமான தம்பதியோட அறிவு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும். நான் சொன்ன மாதிரி அவ பொண்டாட்டி தானே? தங்கச்சி தானே? பொண்டாட்டி தானே? நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, நாங்க 2 பேரும் ஒரு பந்தயம் கட்டி இருக்கிறோம். அவ தங்கச்சியா இருந்தா இவ தலை மொட்டை
முட்டை. அவ பொண்டாட்டியா இருந்தா இவர் தலை பொட்டை. சிகை அலங்கார சின்னச்சாமி கத்தியோட அரைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி அப்புறம் என்ன? அவ அதிர்ச்சி மாதிரி ஒரு காரியம் பண்ண. என்ன குருவாயூரப்பான்னு மலையாளத்துக்கு கத்தினாலே தவிர தமிழ்ல ஒரு வார்த்தை சொல்லல. அப்போ அவ தங்கச்சி தான் சிகை அலங்கார சின்னச்சாமி. இன்னும் முடிவாகலையா? அவ பாஷை மாத்திக்கலாம், பழக்க வழக்கத்தை மாத்திக்க முடியாது. அமெரிக்கா போனாலும் இட்லி சாம்பார் கிடைக்காதாலும் அரையிற நாக்கு நம்ம தமிழ்நாட்டு நாக்கு. அதனாலதான் சொல்றேன், உன் பொண்டாட்டிக்கு பிரியமான ஒரு பதார்த்தத்தை சமையல்ல விட்டு பாரு. அவ விரும்பி விரும்பி சாப்பிட்டான்னா விஷயம் என்னன்னு புரிஞ்சிடும். கரெக்ட். என் பொண்டாட்டிக்கு பாவக்கான உசுறு பச்சையாவே வாங்கி வச்சு தின்னுட்டு இருப்பான். அப்போ பாம்பு கிடைச்சாலும் சாக மாட்டா. அப்போ ஒரு பாம்பை குடிச்சு கடிக்க விடுவோம். இப்போ பாவக்காய் கொடுத்து பார்த்து வர்றேன். எல்லாம் நான் சொன்ன மாதிரி தானே. பாவக்காய் பச்சடி, பாவக்காய் கூட்டு, பாவக்காய் பொரியல், பாவக்காய் பாயசம், இப்ப பாவக்காய் சாம்பார் போயிட்டே இருக்கு. சீதாபதி வேகம் வரும், எனக்கு வல்லாத விசுக்கணும். நீதா பாதி. நான் முழுசாவே வந்திருக்கிறேனே. போடு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்த சீதாபதி கையால சாப்பிட்டா இன்னும் 2 கவலம் கூடவே உள்ள போகும். அடடடடடா, ஐயா பயங்கர புத்தாளி. பிரிஞ்சவங்களை சேர்த்து வைக்க என்னென்ன அருமையான திட்டமெல்லாம் போடுறாரு. நான் நினைக்கிறேன் ஐயா நிச்சயமா தியாகுவுக்கு சந்திராவை கூட்டி கொடுத்துருவாரு. சேர்த்து வச்சிருவாரு. நான் வேற என்ன சொன்னேன்? இதுக்கு மேல ஒரு வார்த்தை சொன்னீங்க எனக்கு கெட்ட கோபம் வரும். ஆதி சமாளம்பா, இது டீ. தியாகு, என் பொண்ணு உனக்கு வரதட்சணை கொண்டு வந்திருக்கா. ஐயோ ஐயோ, அது கல்யாணத்துக்கு போது கொடுக்கறது, இது குரு தட்சணை. ஆமா ஆமா, கையில வாங்கிட்டு கையொரு குடும்பம். ഇന്നു മുതൽ നിങ്ങളാണ് എന്റെ ആശാൻ. ഈ ദക്ഷിണ മേടിച്ച് എന്നെ ആശീർവദിക്കുക. கூடிய சீக்கிரமே தமிழ்ல நீ நல்லா தேர்ச்சி வரணும்னு அந்த தமிழ் கடவுள் முருகனை வேண்டிக்கிறேன். சந்திரா, நீ நல்லா தமிழ் படிச்சு ஔவையார் மாதிரி வரணும். ஔவையார் கேள்விங்க தெரியும் சந்திரா. தமிழர்கள் பழங்குடி மக்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்து முன் தோன்றி வளர்ந்த மூத்த குடி தமிழ் குடிம்பாங்க. அதனாலதான் சாராய கடையில அப்படி ஒரு கூட்டம். மூத்த குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம். சும்மா இருக்கட்டும். தமிழர்களுடைய பெருமை பத்தி கேட்டீங்கன்னா, ஒரு காலத்துல கங்கையை மீட்டாங்க, கடாரத்தை மீட்டாங்க. ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நீ இங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு இழுக்கு தெரியுதுல்ல. கொஞ்சம் பாரு ஆரம்பிக்க விடுறீங்களா? ஆமா ஆமா ஆமா. இதோ நம்ம 2 பேரையும் தான் போக சொல்றாரு. கிளம்பு, கிளம்பு. உட்கார். பரவாயில்ல உட்கார். சந்திரா, நிறைய போடு. யாகு வெக்கப்படாம சாப்பிடு. அவ உனக்கு மனைவி தானே? மாணவி மாணவி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தியாகு, என் தங்கச்சிக்கு தமிழ் டியூஷன்லாம் எவ்வளவு தூரத்துல இருக்கு? எடுத்துக்கள் அவரோட கத்துக்கிட்டாங்க. இப்ப அரைச்சுடியில இருந்து ஆத்திச்சுடி வரைக்கும் டேப் பண்ணி கொண்டு வந்து கத்து கொடுக்கறத வீட்டுக்கு வெளியில போய் கத்து கொடு. வீட்டுக்குள்ள கத்து கொடுத்த எங்க அம்மா பக்கத்துல இருந்து கழுத்து அறுப்பாங்க. சார், இன்னைக்கு என்ன விசேஷம்னு சொல்லவே மாட்டீங்களா? வெட்டிங் டே. யார் வெட்டிங் டே? ஏன் வெட்டிங் டே தான்? என்ன சார் அது? 3 மாசத்துக்கு முந்தி நான் இங்க வந்தப்போ ஒரு வெட்டிங் டே கொண்டாடுனீங்க, அது கூட இன்னொரு வெட்டிங் டேவா? அது வந்து அம்மா என்ன உனக்கு தான் 2 சம்சாரமாச்சப்பா தியாகு. அது வந்து 2ஆம் சம்சாரத்தோட வெட்டிங் டே, இது வந்து முதல் சம்சாரத்தோட வெட்டிங் டே. அப்படியா? தண்ணி போட்டா எல்லாத்தையும் மறந்துடுவே நீ. நீ இந்த ஸ்வீட் சாப்பிடுப்பா. அப்படியே இருக்க. போதும் சார். சாப்பிடுங்க. தண்ணி தண்ணி. ஏமாத்தினா வரல கடிச்சுப்பேன். வரக்கூடாத நேரத்துல வந்துட்டனோ? அப்படியெல்லாம் ஒண்ணு தப்பு தானே நடக்கலப்பா. வரும்போதே என்ன யோசனையா வர்ற? அனாவசியமா ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கேன். உனக்கு இதே பொழப்பா போச்சு. அவன் என்ன, என் முதலாளியோட தங்கச்சி சந்திராவுக்கு தமிழ் கத்து கொடுக்க போய் பெரிய தலைவலியா போச்சு. எப்படி? அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்குன்னு முறமாப்பிள்ளை வச்சிருக்கான். அவனை விட்டுட்டு என்னத்தான் கட்டிக்க வேணும் அடம் பிடிக்கிறான். கட்டிட்டு போயேன். அதானே கல்யாணம் செஞ்சுக்கிற மனநிலையில இப்ப நான் இல்ல. உன்னை என் தம்பி மாதிரி நினைச்சு பழகுறேன். நான் சொல்றத கேளு. உனக்கும் பொஞ்சாதிக்கும் ஒண்ணுமில்லைன்னு ஆயிப்போச்சு. இனிமே அவ கூட சேர்ந்து நீ வாழ போறதும் இல்ல. எல்லாத்தையும் மறந்துட்டு புதுசா கல்யாணம் பண்ணிக்கிறதுல தப்பு ஒண்ணு இல்லப்பா. ஆமா தியாகு, என் பொண்டாட்டி சொல்றதுதான் சரின்னு படுது. இந்த சின்ன வயசுல நீ ஒண்டிக்கட்டையா இருக்க வேண்டிய அவசியம் என்ன? இது நிதானமா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய விஷயம். ஆமாமா, யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஒரு பீச் பார்க்கில் உட்கார்ந்து யோசிச்சா யோசனை நல்லா வரும். எங்க உட்கார்ந்து யோசனை பண்ண என்னங்க? இல்லப்பா, யோசனை வர வேண்டாமா? கட்டில் உட்கார்ந்தாலும் யோசனை வந்துருமா? ஏய், ஐயோ. சந்திரா, சந்திரா, நான் சொல்றது கேளு. சந்திரா, சந்திரா. ഇപ്പൊ നിങ്ങൾ എന്റെ കൈയെ പിടിച്ചത് ഈ കടലിൽ നിന്ന് രക്ഷിക്കാൻ വേണ്ടിയോ അല്ല ജീവിതം മുഴുവനും രക്ഷിക്കാൻ വേണ്ടിയോ? கடைசி வரைக்கும் காப்பாத்தப்பா.
என்னோட கவலை எல்லாம் நான் பேசுற தமிழோ உனக்கு புரிய மாட்டேங்குது, நீ பேசுற மலையாளமோ எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு எப்படி? അത്രേ ഉള്ളോ? നിങ്ങൾ നോക്കിക്കോളൂ, ഇനി 5 ദിവസത്തിലെ തമിഴിൽ ഞാൻ ഡുവേറ്റേ പാടാം. வெரி குட். இப்ப புருஷனும் பொண்டாட்டியும் புது லவர்ஸ் ஆயிட்டீங்க. ஆமா, என்ன காதலிக்கிறதாவும் கல்யாணம் செஞ்சுக்க முடிவு பண்ணிட்டதாவும் அவரே சொல்லிட்டாரு. ஆமா, பேபி கேட்டா கொடுக்க வேண்டியதானே? ஓ காபியா? அவர் என்ன கேட்டேன்? உங்களோட பெரிய போராட்டமா போச்சு. காபிக்கு பேபி, சோறுக்கு சேரு, மோருக்கு பீரு. ஆமா, நீங்க சந்திராவுக்கு அம்மா வேஷம் கட்டுறதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? ஸ்பெஷல் நாடகத்துல ஹீரோயின் வேஷம் போட்டுக்கிட்டு இருந்தேன். கிழிஞ்சது போ. தமிழ் தான் விளையாடுறதுன்னு நினைச்சேன், இங்கிலீஷும் அப்படித்தானே? ஆமா, நீங்க எப்படி அன்னாட கூலியா கான்ட்ராக்டா? அன்னாட கூலியா? கான்ட்ராக்டியா? 5000 ரூபாய். 5000 ரூபாயா? அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்த்து முட்டிக்கிட்டு கட்டிக்கிட்டு. அதான பார்த்தேன், அவன்ல முட்டிக்கணும். இந்த முடிப்பு தொழிலையே விட்டுட போறேன். அப்பாடா, நடிப்பு தொழில் தப்பிச்சது. ஆனா பாவம் மாப்பிள. அம்மா, கட்டிக்கிறதான் கட்டிக்கிறீங்க, சூடு சொரணை ரோஷம் மானம் எதுவுமே இல்லாத புறம்போக்கு பயலா பார்த்து கட்டிக்கிங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது, அவனுக்கு நல்லது. சீதாபதி, அந்த புறம்போக்கு பையன் நீதான். ஒண்ணு இல்லப்பா, குழந்தைக்கு சேரு வச்சுக்கிட்டு இருக்கோம். பேர் வச்சுக்கிட்டு இருக்கோம். தத்து எடுக்கிறதுக்கு முன்னாடி குழந்தைக்கு பேர் வைக்கணுமா? என்ன பேர் வைக்கணும்னு தெரியாம முடிச்சிட்டு இருக்கோம். பையனை தத்து எடுக்கிறதுனால சுனில் தத்துன்னு பேர் வச்சா அது நல்லா இல்ல, ராவணன் வைக்கலாம். சரி, சரவணன் வைக்கலாங்க, முருகன் பேரு அழகா இருக்கும். அதத்தான் நானும் சொல்ல வந்தேன். குட் நேம், சரவணனே வச்சிருவோம். சரவணா. சரவணு. சரி சரி, நான் அடுத்த சடங்குக்கு ஏற்பாடு பண்றேன்.